ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்துட்டு சிக்கன் வறுவல் ரொம்பவும் ஈஸியஸ்ட்டு வேலை நான் எப்படின்ட்டு பண்ணி காட்டுறேன். அண்டு மசாலாஸ் எல்லாமே நம்ம வீட்டில் எப்போவும் ரெகுலராக இருக்கிறது தான். அதை வச்சு தான் நான் பண்ண போகிறேன். என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். சிக்கன் வந்துட்டு இது வந்து 3/4 kg. நான் வந்து 3 to 4 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வீட்டில் கழுவி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கு. அண்டு அப்புறம் ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு வெந்நீரில் ஊற வச்சு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு போல். இது வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் அண்டு இது ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர் எல்லாமே 2 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1.5 ஸ்பூனு, அப்புறம் பெப்பர் மசாலா சிக்கன் பெப்பர் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். இது 1 ஸ்பூன் கரம் மசாலா, கல் உப்பு தேவையான அளவுக்கு, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, அப்புறம் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, ஒரு லெமன் ஆஃப் லெமன் வச்சுருக்கேன், ஒரு தக்காளி அரிஞ்சு பழுத்த தக்காளி பெருசாக அதை அரிஞ்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம எப்படி சிக்கன் வறுவல் பண்ணணும்னு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு கனமான வானலை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூனுலேருந்து 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம சோம்பு போட்டுக்கலாம். ஓகே, சோம்பு போட்டோன்னே வெங்காயம் போட போகும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டேன். இப்போது நம்ம சிக்கன் அள்ளி வச்சுட போகிறோம். சிக்கன் அள்ளி வச்சுட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலர் எண்ணெயிலேயே கலர போகிறோம். சரிங்களா? சிக்கன் நல்லா வதக்கிட்டேன். இப்போது நம்ம வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சிக்கன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், அப்புறம் சிக்கன் மசாலா தூள் போட்டாச்சு. அப்புறம் இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டு அதையும் போட்டுக்கோங்க. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா நம்ம சுருள வதக்கணும். ஓகேங்களா? சரிங்களா? ஸோ சிக்கன் வந்து 20 மினிட்ஸ் போல் நான் வந்துட்டு குக் பண்ணிட்டேன். நல்லா சுருள வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லேசாக லெமன் விட்டுடலாம். அண்டு கொத்தமல்லி போட்டாச்சு. இங்கே பாருங்கள், சுவையான சிக்கன் வறுவல் ரெடி. இது கூடவே ரசம் சாதம் வச்சு இது தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஓகே, பாய் பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.